தீபாவளி வரப்போகுது, ஸ்வீட் இல்லைன்னா எப்படிங்க? இந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும் என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. லட்டு தான் செய்ய போகிறோம், ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 4 கப் வந்து கடலை மாவு நான் எடுத்திருக்கேன், நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்திக்கலாம். கலருக்காக வந்து ஃபுட் கலர் வந்து நான் எதுவும் ஆட் பண்ணல. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் தேவைன்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் கரைக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் கரைக்கூடாது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துகிட்டு இது கூட ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்துறதுனால வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு லைட்டாக மாவு வந்து விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வந்து எலும்பி வந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஜல்லி கரண்டியில் கொஞ்சமாக மாவு ஊற்றி இந்த மாதிரி பொறுமையாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்படி தேய்ச்சி விடும்போது தனித்தனியாக பிரியும். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா முறுமுறுன்னு காரா பூந்தி மாதிரி ஆயிரும். உடனே வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம குழிக்கரண்டியில் வந்து இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி ஊற்றியும் வந்து 2 சைடு வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கம்பி வச்சு 2 சைடு திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. கம்பியில் வந்து லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். மாவு வந்து ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே டைமில் அரைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 2 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து 2 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். 4 கப் கடலை மாவுக்கு 2 கப் சர்க்கரை, அதே கப்பில் 1 கப் வந்து தண்ணி சேர்த்திட்டு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுறலாம். இதுக்கு கம்பி பதமெல்லாம் தேவையில்லை. கையில் தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக பிசுக்கு ஓட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தீயை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு நம்ம அரைச்சதை சேர்த்திக்கலாம். ஒரு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதில் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஜீரா காய்ச்சும் போதே வந்து நம்ம சேர்த்தணும். நான் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்த்துனேன். நீங்கள் வந்து முன்னாடியே ஜீரா காய்ச்சும் போதே வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்திக்கங்க. இப்போ இது உடனே வந்து நம்ம லட்டு பிடிக்க முடியாது, சூடாக இருக்கும். அதனால் வந்து ஒரு கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு லைட்டாக வெதுன்னு இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லட்டு பிடிச்சோம்னா கரெக்டாக லட்டு பிடிச்சிடலாம். நான் வந்து இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக நல்லா அரைக்கணும். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக நைஸாக அரைச்சிட்டேன். அதனால் வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குது. நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் வந்து லைட்டாக வறுத்துட்டு சேர்த்திக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்து நம்ம வந்து லட்டு பிடிச்சோம்னா ஒரே சைஸில் வந்து லட்டு கிடைக்கும் நமக்கு. கையில் நெய் தடவிட்டு உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இந்த லட்டு வந்து ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன். அந்த மிஸ்டேக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நான் 1/2 கிலோ வந்து கடலை மாவு எடுத்தேன். அதுக்கு வந்து 40 லட்டு வந்து எனக்கு கிடச்சிது.